ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க கிராசிங் லைன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா கேரியோ. அவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கிரைம் டீமில் இருந்திருப்பாரு. இப்போ அதை விட்டு விலகி வந்து அதில் இருக்க பசங்களெல்லாம் மீட்டு கொண்டு வர கவுன்சிலிங் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க மருமகம் பேர் ஹம்சா. அவன் ஒரு நாள் காணாமல் போக இவங்க தேட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் தெரிய வருது இவனும் ஒரு கும்பல்ல சேர்ந்திருக்கான் அப்படின்ட்டு. இவங்க போலீஸ் கிட்ட போயுமே பெருசா இவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கல. அதனால நம்ம ஹீரோவே களத்துல இறங்குறாரு அந்த பையனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க என்னதான் ஒரு கிரைம் சிண்டிகேட் கிரைம் கேங் எல்லாம் காமிச்சாலும் அதை ரொம்பவே யதார்த்தமா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. அது எல்லா விதமான காட்சிகளையா இருக்கும். அதே மாதிரி இவங்க ஃபேமிலி பாண்டிங்கை பத்தி பேசியிருக்க விஷயங்களும் காமிச்சிருக்க விஷயங்களும் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஆக்ஷன் போர்ஷன்ஸும். குறிப்பா படத்தோட கடைசி 30 நிமிஷம்லாம் அல்டிமேட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். டெக்னிக்கலியும் படம் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா போச்சு. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி எழுதி எடுத்து தான் நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி கேரக்டர் நம்ம ஹீரோவை தவிர யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடையும் மிகிலா உட்காந்து படத்தை பார்க்க முடியல. அதே மாதிரி இந்த ஜானரா இருக்கட்டும், இவங்க எடுத்திருக்க ஸ்டோரி பிளாட்டா இருக்கட்டும், எல்லாமே நம்ம 100 படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். அதனால பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளாகவும் ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாகவும் தான் இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானருக்கு ஏற்ற ஒரு நீட்டான ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.